வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் வந்து நைட்டு வந்து கொச்சின் போகலான்னு சொல்லி பிளான் போட்டோம். சடனாக எப்போவுமே வந்து வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சடனாக போனது. இப்போ நாங்கள் வந்து பாலக்காடு ரோடு வழியாக போயிட்டுருக்கோம். போயிட்டு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 4 மணி வாக்கில் வந்து கொச்சின் டோல்கேட் ரீச் ஆனோம். இப்போ அப்படியே ரீச் ஆன உடனே ஒரு மணி நேரமாக ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் படுத்து தூங்கிட்டோம். இப்போ இதுக்கெல்லாம் தூங்கிட்டு இருக்குதுங்க நல்லா நிம்மதியாக. நான் ஒருத்தர் மட்டும் இவங்களுக்கு முன்னாடியே வர வழியிலே 1 மணி நேரம் தூங்கினங்காட்டி நிதானமாக உட்காந்து ரசிச்சுட்டு இருந்தேன். அடுத்து ஒன்று எப்படா எங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது மாதிரி நைட்டு வந்து ஒரு ரைடு போகணும் அப்படிங்கிறது வந்து பல மாத ட்ரிப்பாக இருந்துச்சு. இன்றைக்கி நாங்கள் திடீர்னு படத்துக்கு போயிட்டு சரி நம்ம போகலாமேன்னு பிளான் போட்டங்காட்டி சடனாக நைட்டு வந்து ஒரு வண்டிக்கு எடுத்துகிட்டு 4 பேர் சேர்ந்து கிளம்பிட்டோம். இப்போது பார்த்துட்டிங்கன்னா நாங்கள் டோல்கேட்டில் ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் கொச்சினுடைய சிட்டிக்குள்ளே நாங்கள் வந்து என்ட்ரு ஆகிறோம். இந்த வழியாக தான். இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன ப்ரோக்ராம்னால் ஃபஸ்ட்டு காலையில் வந்து ஒரு டீ குடிக்கணும். அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் ரூமெல்லாம் போய் பாடியெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணணும். காலை கடன்கள் கண்டிப்பாக முடிச்சே ஆகணும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ இதுதான் பார்த்திங்கன்னா மெரி டைம் அப்படின்னு எது சொன்னாங்க. அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கேம்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த டீ குடிக்கிறதுக்காக தான் இப்போ வந்து நல்ல இடமா பார்த்துட்டு இருந்தோம். எப்படி சிட்டிக்குள்ளே ஒரு இடத்த பார்த்து அங்கே போய் நிப்பாட்ட போகிறோம். டீ கடை வந்து எங்கள் கண்ணு தட்டுப்படவே மாட்டேங்குது. எங்கடான்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம். ஒரு வழியாக நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக காலையில் ஒரு வழியாக நல்ல டீ கடை. அதுவும் விலையும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. சில நேரம் பார்த்திங்கன்னா விலையில் போட்டு எஞ்சிருவானுங்க. இப்போ நான் பார்த்துட்டிங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் அடுத்த போட்டிங் வர வரைக்கும். அதுக்கு பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு பார்த்துட்டிங்கன்னா 65 ரூபா அப்படிங்கிற மாதிரி சார்ஜ் பண்ணாங்க. நாங்கள் அது என்ன லாஜிக்னு எனக்கு ஒன்றுமே புரியலை. 4 பேர் சேர்ந்து காரில் போடுறதுக்கா இல்லை 4 பேருக்கு அப்படிங்கிற மாதிரி கணக்கு இருக்கா ஒன்றுமே புரியல எனக்கு சத்தியமாக. இந்த தண்ணி பார்த்தாலே கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்குது. ரொம்ப நேரம் வெயிட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா திடீர்னு வண்டி வந்துடுச்சு நாங்கள் ஒன்று ஏறுறதுக்கு. ஓகே சூப்பர் அப்படின்னு இப்போ எங்கள் வண்டி நாங்கள் தயார்படுத்திக்கிட்டோம். இஷ்டத்துக்கு நிறைய வண்டி வந்து உள்ளே ஏற்றுனாங்க. 4 வீலரு அநியாயத்துக்கு ஃபோர்ஸ் எல்லாம் உள்ளே ஏற்றுறாங்க. எனக்கே பயமாக இருக்குது தாங்குமா தாங்காதா அந்த மாதிரியெல்லாம். ஆனால் பரவாயில்ல நிறைய வண்டி உள்ளே ஏற்றுனாங்க. அப்படி ஏற்றுனா தான் நிறைய பேர் வந்து அடுத்த காரைக்கு சீக்கிரமாக போக முடியும். ஒரு நாளைக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு 20 ட்ரிப்பு இப்போ கிடைப்பாங்களாமா. இந்த கார் தான் நாங்கள் போயிட்டு வந்தது. நல்ல இடமா பார்த்து ஓரத்துலேயே போய் வண்டி நின்றுச்சு கடைசி இதில். ஆனால் நாங்கள் போகிறது அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா எங்களுக்கு வந்து கடைசியாக தான் இருக்கும். நாங்கள் முன்னாடியே நிறுத்திட்டோன்னா வண்டிக்குள்ளே நிறுத்திட்டு நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். உட்காரக்கு நிறையவே இடம் இருந்துச்சு. சைடில் மட்டும்தான் வந்து சேர் மாதிரி போட்டிருந்தாங்க. ஆனால் நான் ரொம்ப நேரம் நின்றுட்டே தான் வந்தேன்.
இவங்க அப்புன்னு அமுத்துவாங்க. அங்கே ஒரு பட்டன் இருக்குது அவர் கையில். அதை அமுத்துட்டாங்க அப்படின்னா அந்த இது முன்னாடி வந்து லைட்டாக லாக் பண்ணுற மாதிரியான ஒரு சிஸ்டம் இருக்கும். ஆனால் அதை அமுத்துற மாதிரி எனக்கு தெரியல. முன்னாடி பார்த்துட்டிங்கன்னா அந்த இரும்பு அப்படியே தான் இருக்குது. அது மேலே போகும் கீழே இறங்கும் அப்படின்லாம் நான் கற்பனை பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் பாருங்கள், அது அப்படியே தான் இருக்கும். முன்னாடி பார்த்து ஒரே ஒரு சின்ன ஒரு செயின் மாதிரி தான் முன்னாடி கட்டியிருப்பாங்க. முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இருங்க காமிக்கிறேன். இது கரையோரத்தில் பார்க்குறது. அங்கே ஜன்னல் மாதிரி இருக்கும். அது ஜன்னலானு கூட தெரியல. ஆனால் இப்போ இந்த இதில் ஏறினதுக்கப்புறம் எனக்கே ரொம்பவே ஆசை வந்துருச்சுன்னு தான் சொல்லணும். அடுத்து ஒரு பெரிய க்ரூஸ் மாதிரியான ஒரு இதில் வந்து நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து நம்ம கரைக்கு நம்ம வந்து வண்டி மூவ் பண்ணி போயிட்டுருக்கோம். அடுத்த கரைக்கு ரெடி ஆகியாச்சு. அப்போ கப்பல் பார்த்துட்டிங்கன்னா அந்த கப்பல்லேருந்து நம்ம கார் வெளியே வருது. வந்துட்டாண்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்களுடைய அடுத்த கரை. இப்போ இந்த கரையிலிருந்து தான் நாங்கள் அடுத்த கரைக்கு போகணும் அப்படின்னா டிக்கெட் எடுக்கணும். நம்ம பார்த்துட்டிங்கன்னா பேலஸ் கிட்ட வந்துருக்கோம். பேலஸ்க்கு வந்திருக்கோம். நம்ம கார் அங்கே பார்க்கிங் பண்ணியாச்சு. முன்னாடியே பாருங்கள், அழகான ஒரு குளம் இருக்குது. ஆற்றுல விளையாடலாம் போல் இருக்குது. அது மட்டும் பாருங்கள், எவ்வளோ புறா. நாங்கள் வந்த உடனே ஓடிடுச்சுக்க. ஏன்னா இங்கே முன்னாடி போட்டுருந்தாங்க பாருங்கள், புறா சாப்பிட்றதுக்கு. எங்கிட்ட ஃபோன் இருக்கு, நானும் பார்த்தீங்கன்னா பேலஸ் கிட்ட வந்துட்டோம். வெயிட் மியூசியம், மட்டஞ்சேரி பேலஸ், டச் பேலஸ். டச்சுக்காரர்கள் வந்து அதுக்கு உண்டான வரலாற்று ஆய்வுகளும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது பார்க்கலாம். இப்போ எனக்கு தெரிஞ்ச அங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்கன்னு தெரில. அப்படி அலோவ் பண்ணாங்க அப்படின்னா நான் எடுக்கிறேன், இல்லைன்னா எடுக்க முடியாது. சாரி ஃபார் தட். இதுதான் பேலஸோட என்ட்ரன்ஸு. இங்கே ஆப்போசிட்டில் பார்த்து நிறைய கடை இருக்கும், வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸு. நான் போய் சாம்சங் S20 அல்ட்ரா ஜூமிங் டெஸ்ட் ஒன்று போட போகிறேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அந்த பேலஸ்கிட்ட ஒரு கடையில் சாப்பிட்டோம். ரொம்பவே ஒஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ எவ்வளோ பில்லு வந்துச்சுன்னா 4 பேர்த்துக்கு 526 ரூபா வெறும் 4 தோசை தின்னதுக்கே வந்துருச்சு. ஃபுட்டு ரொம்பவே ஒஸ்ட்டாக இருந்துச்சு, குவாலிட்டி இல்லை. அது தண்ணியும் கூட ஒழுங்காக மோந்து வைக்க மாட்டேட்டான்னு சரியான கடுப்பாயிருச்சு. தமிழ்நாட்டு வண்டி டூர் ஐவி வந்திருந்தாங்க. இவர் வந்து விற்றுட்ருக்காரு ஏதோ ஒன்று. இப்போ அந்த மாதிரி விற்கக்கூடாது அப்படிங்கிறது தான். இப்போ நம்ம வந்து அந்த மரத்துக்கிட்ட ஒரு போர்டு தெரியுது இல்லைங்களா, அந்த போர்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக போட்டிருக்காங்க. டூரிஸ்டர்ஸ் வந்து வாங்குங்கன்னு சொல்லி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. இப்போ இந்த வழியாக அப்படியே நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போனோம் அப்படின்னா நமக்கு வந்து ரைட் சைடில் ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்கும். அந்த என்ட்ரன்ஸில் தெரியுதுங்களா உங்களுக்கு, அந்த என்ட்ரன்ஸில் தான் போய் நம்ம வந்து டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மரம் பாருங்கள், அந்த மரத்திலேயே நிறைய செடிகளும் முளைச்சிருக்குது. வித்தியாசமாக இருந்துச்சு, ரொம்பவே வித்தியாசமாக, ஏதோ வேர்வை வந்த மாதிரி இருந்துச்சு. அதை வச்சு அந்த பையவில் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்குது. இந்த பேலஸ் தான் நம்ம உள்ளுக்குள்ள போய் பார்க்க போகிறோம். பழையனூர் டெம்பிள் அப்படின்னு சொல்லி இது பக்கத்துலேயே ஒரு கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்கு வந்து இந்துக்கள் மட்டும்தான் அலவுடு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஃபோட்டோவில் உள்ளுக்குள்ளே எடுக்கக்கூடாது. நான் வந்து அதிகமாக எடுக்கல, ரொம்ப கம்மியாக இந்த ஒரு ஃப்ரேமோட நான் அதுக்கப்புறம் நான் எடுக்கவே இல்லை, எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க. என் ஃப்ரெண்ட் எவனோ ஒருத்தன் படிச்சுருக்கேன். முட்டை வந்துடாது. அவன் பாட்டு படுத்துருக்கான். நாங்கள் கார் உள்ளுக்குள்ளே இப்படி தான் படுத்துவோங்கன்னு சொல்ல வரேன். போட்டு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி நான் பார்க்குறேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு போட்டு வாங்கி பத்திரமா வச்சுருந்தான். கடைசி வரைக்கும் அது உடைக்கவே இல்லை. பொதுவாக நம்ம விளையாட்டு ஜாமான்களை வாங்கினா உடச்சிருவோம். ஆனால் அவன் ரொம்ப பத்திரமா வச்சுருந்தான். இது பார்த்த உடனே எனக்கு அவன் தான் வந்துச்சு. 90s கிட்டோட ஃபேவரட் கேம். ஒவ்வொரு தேர் நம்பிக்கை நம்ம இந்த மாதிரி எல்லாம் வாங்குவோம். ஒரு நோபி வந்துச்சுன்னா போதும்.
டப்பு 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 டப்புன்னு சூடத்தை வச்சு விளையாட்டு காமிச்சிட்ருப்போம். நம்மளுக்கு வாங்கினாலும் விலை மட்டும் கேட்டே இருப்பாங்க. வழக்கம் போல் அதே கேஸ்டடி தான். இந்த பீச் பார்த்துட்டிங்கன்னா கரெக்டாக நாங்கள் போன அந்த பேலஸ்க்கு பக்கத்தில் வாக்கிங் டிஸ்டன்ஸ் ஒரு 200-300 மீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த பீச் இருக்குது. இந்த பீச்சில் பார்த்திங்கன்னா ரொம்ப மொக்கையாக தான் இருந்துச்சு. அந்த கார்னரோட அவ்வளோதான். அங்கே போய் வேணால் ஃபோட்டோஸ் எல்லாம் வேணால் நம்ம எடுத்துக்கலாம் ஆசைக்கு. ஆனால் இங்கே நம்ம காலை நினச்சியும் கூட நம்ம பீச் தண்ணியில் விளையாட முடியாது. இந்த இடத்துல பாருங்கள் பூரா பாறையாக இருக்குது. ஆசைக்கு 2-3 ஃபோட்டோ வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் இங்கேருந்து பார்க்கல நிறைய கப்பல்களெல்லாம் நடந்து போயிட்டு இருந்துச்சு. சரி நடந்துங்கிற மாதிரி கப்பல்களெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. அந்த கப்பலை பார்த்தாலே எப்படா நம்ம அதில் போவோம் அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு தோணுச்சு. ஆனால் 60,000-70,000 வேணும். சரி அதனால் நம்ம பிளானை ட்ராப் பண்ணிக்கலாம் அப்படின்னு மனசுக்குள்ளே. இவனுக்கு வழக்கம் போல் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டானு இன்ஸ்டாவுக்கு. இந்த இது பார்த்துட்டிங்கன்னா அந்த எரிகுண்டுகள் போட்டு அந்த காலத்தில் போர் செஞ்சுருப்பாங்களோட இருக்குது. டச்சுக்காரர்கள் வச்சுருந்தாங்க, அதில் போட்டுருந்துச்சு. இப்போ பாருங்கள் காருக்குள்ளே உட்காந்துருக்கோம். அந்த கார் பாருங்கள் கரெக்டாக கப்பலில் போயிட்டு போகிற வந்து அடிக்குது. சாரி நீ தான் காப்பாற்றணும். ஏன்னா இதுதான் பயணத்தோட நிறைவு பகுதி கிட்டத்தட்ட. உன்னை இதுக்கடுத்து நாங்கள் வந்து உன்னை அடுத்த கரைக்கு நாங்கள் வந்து போக போகிறோம். அந்த அடுத்த கரைக்கு அப்படியே ஜாலியாக காரில் உட்காந்து அப்படியே ரசிச்சுக்கிட்டே இருக்கேன். சைடில் எத்தனை காருகளாக இருக்குது, நம்ம கூட வந்திருக்காங்க. நம்ம கூட உள்ளுக்குள்ளே போகிறனால எத்தனை பேர் கூட வந்து கம்பெனி கொடுப்பாங்க அப்படின்னு. இப்போ கரையை தொட போகிறேன் டடடடை அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு சிறுவண்டு முன்னாடி போகுது. அது பாதுகாப்பு படையோடு இருக்குது. பரவாயில்ல. அப்போ அப்படியே நம்ம வண்டி மெதுவாக இறங்க போகுது. டேடன் 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 டேடன். உடனே ஒருத்தர் கையை போட்டு ஆட்டோ முன்னாடி வரான். இந்த ஆட்டோக்காரன் எப்போ பாரு தொல்லப்பா. ஓகே, உன்னை அடுத்து பீச் வேலைக்கு வந்தாச்சு. இங்கே அழகான குட்டி கேட்டு இருந்துச்சு. பெருசியம் கேட்டு செம க்யூட்டுன்னு தான் சொல்லணும். நான் சரியான பூனை பைத்தியம். அது இந்த பூனைகளெல்லாம் பார்த்தா அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் ஒவ்வொன்றும் 6,000-7,000 சொன்னால் அப்படி. அங்கே பாருங்க எவ்வளோ க்யூட்டாக பார்த்துட்டே இருக்குது. அதையே பார்க்கறது நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும் இருக்குது ரொம்ப நேரத்துக்கு. பூனைக்குட்டி எடுத்து தோல் மேலே வச்சு விளாண்டேன். அவர் தூக்குனா, ஆனால் இது சரியான சோம்பேறி. அதனால் இந்த பூனைகளை அவ்வளோ சீக்கிரம் வந்து தொலைஞ்சி போகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. அதை சொல்லிட்டு நாங்கள் சிரித்து பேசி விளாண்டுருந்தோம். வேறு லெவல் இருக்குது. தூக்குறான் பாரு. வாங்குறவன் நோட்டை. கருப்பு க்யூட்டாக இருக்குது. இதுக்கு பேர் பார்த்துட்டிங்கன்னா பிபின் பீச்சுன்னு சொல்கிறாங்க. இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ நாங்கள் இறங்கின அந்த இடத்துலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இது இருந்துச்சு. செம்ம என்ஜாய்மெண்ட்டுன்னு தான் சொல்ல முடியும். இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா ஜம்ப் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு கேம் மாதிரி கண்டக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கடுத்து பார்த்துட்டிங்கன்னா ஃபுட்டும் கம்மியான விலைக்கே நிறைய இருந்துச்சு. ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் எல்லாம் அதில் பார்த்துட்டிங்கன்னா லெமன் சோடா, போண்டா, பஜ்ஜி, அதுக்கடுத்து காளான் சில்லின்னு சொல்லி நிறைய சாப்பிட்டோம். இப்போ என் கூட வந்தவங்க பார்த்திங்கன்னா இன்ஸ்டாவில் போடுறதுக்காகவே நிறைய வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி. அது ஒழுங்காக வருவாங்கிறது அவனுக்கு தான் தெரியும். இப்போ கடைசியாக நாங்கள் பார்த்திங்கன்னா பாலக்காடு கிட்ட சிஎன்ஜி கேஸ் போட்டோம். ஏன்னா இது நல்ல மைலேஜ் கிடச்சிது. ஹோண்டா சிட்டிக்கே 25 கிலோமீட்ரு எவன் கொடுப்பான். நான் பங்கிலிருந்து கடைசியாக எடுத்தேன். இந்த வீடியோவோட பணியும் நிறைய பகுதிக்கு வரும். இந்த மாதிரி உங்களுக்கு வீடியோவை பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் சடனாக ஒரு பிளான் போட்டு 12 மணி நேரத்தில் முடிக்கணும்னு பார்த்தோம். ஆனால் அது என்னமோ 24 மணி நேரத்தில் முடிஞ்சிருச்சு. கரெக்டாக 1 மணிக்கு எடுத்த வண்டியை மறுநாள் காலையில் 1 மணிங்கில் எங்கள் வீடு வந்தாச்சு. 12 மணி நேரம் மட்டும் 24 மணி நேரம் ஆக்கிட்டானுங்க.